என் பெலனாகிய கர்த்தாவே என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதை பார்க்கிற அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களுடைய பலன் என்ன? ஏன்னா இன்றைக்கி அநேக படித்தவர்கள் தன் அறிவை பலனாய் எண்ணுவார்கள். வசதியானவங்க தன்னுடைய பணத்தை, செல்வத்தை பலனாய் எண்ணுவாங்க. அறிஞர்கள், சயின்டிஸ்ட் அவங்களுடைய மூளையை பலனாய் எண்ணுவாங்க. ஆள்பலம் உள்ளவர்கள் அதை தன்னுடைய பலனாய் எண்ணுவாங்க. சொத்து சுகம் உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அது தனக்கு ஒரு பலனாய் எண்ணுவார்கள். ஆனால் இங்கே தாவீது சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, என் பலன் நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா மனுஷ பலன் ஒரு நாள் விழுந்து விடும், ஆனால் தேவனுடைய பலன் நமக்கு கடைசி வரைக்கும் இருக்கும். அதனால தான் இந்த தாவீது சொல்லும்போது, கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். பாருங்க, இந்த உலகத்தில் நம்ம எதை பலன் நினைக்கிறோமோ அதுவே நமக்கு பலவீனமாய் மாறிவிடும். ஆனால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில், என் பட்சத்தில் இருந்து பலனாய் இருப்பார் என்று சொன்னால், அவரால், நம்முடைய சுயத்தினால் அல்ல, நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸால் அல்ல, நம்ம எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நாம் தோல்வியில் முடிந்து விடுவோம். ஆனால் கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு முன்பாக ஒருவராலும் நம்மை ஜெயிக்க முடியாது. அதனால தான் அதை அறிந்திருந்த தாவீது, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் உங்களுடைய சூழ்நிலையில், நான் ஐடியில் ஒர்க் பண்ணுற பிரதர், எனக்கு லட்சக்கணக்கான வருமானம் இருக்குது, நல்ல சொசைட்டியில் மதிப்பு இருக்குது, எனக்கு எல்லாம் இருக்குது, அதான் என் பலன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு நாள் உங்களை விட்டு போகும், இல்லை விழுந்துடும். இல்லை நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கிறீங்க, எனக்கு ஐஸ்வர்யத்துக்கு குறைவில்லை, நான் நினச்சா நொடியில் என்ன பண்ணுவேன், என்னால் எவ்வளோ ஒன்றாலும் அந்த உலகத்தில் கிடையாந்துடும், எங்கே ஒன்றாலும் போக முடியும், எனக்கு அதிகாரம் இருக்கிறது, எனக்கு அரசியல் பின்புலம் இருக்குது, எனக்கு செல்வம் இருக்குது, எனக்கு செழிப்பு இருக்கிறது, இதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா? இதெல்லாம் ஒரு நாள் நம்ம விட்டு போய்விடும். ஆனால் உண்மையான பலன் எது தெரியுமா? ஆண்டோடைய வார்த்தை தான் உங்களுக்கு பலன். அந்த பலன் உங்களை பலப்படுத்தும். அந்த பலத்தினால நீங்கள் என்ன பண்ணலாம்னா, கர்த்தரால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், கர்த்தராலே ஒரு மதிலை தாண்டுவேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லப்படுகிறது. அப்போ அவர் வார்த்தை தான் உங்களுக்கு பலன். அதனால் கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளுங்க, அவர் உங்களை பலப்படுத்துவார், உங்களை நடத்துவார். God bless you.